ஹாய். 5 வருஷம் ஆர்க்கிடெக்சர் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே கண்டிப்பா பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் COA ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ அந்த COA ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதான் நம்ம 5 வருஷம் டிகிரி கம்ப்ளீட் பண்ண ஒரு அஃபிஷியல் ஆர்க்கிடெக்ட் அப்படின்ற ஒரு லீகலான ஒரு விஷயம் தான் அந்த COA ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த COA ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இது வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு இடத்துல வேணாலும் இருக்கலாம். லைக் வந்து உங்களோட ஏரியா வந்து ஒரு முனிசிபாலிட்டியாக இருக்கலாம், கார்பரேஷனாக இருக்கலாம், பஞ்சாயத்தாக இருக்கலாம். ஸோ எங்கனாலுமே வந்து நம்ம இப்போ ஒரு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, அதை வந்து நம்ம கவர்மெண்ட்ல அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா, இன்ஜினியர் ஆர் ஆர்க்கிடெக்ட் சைன் வந்து இருக்கணும். ஸோ அந்த ஆர்க்கிடெக்ட் சைன் வந்து இந்த COA ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஆர்க்கிடெக்ட் தான் சைன் பண்ண முடியும். அப்பதான் வந்து அப்ரூவ் ஆகும். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு இந்த COA ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது போக இதில் வந்து இது ரிஜிஸ்டர் பண்ணாமல் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு இன்டர்ன் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு நம்ம சைன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட COA ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும். அப்படி இருந்தால் தான் அந்த அந்த இன்டர்ன்ஷிப் பண்ணுற இன்டர்ன்ஸ்க்கும் அது வந்து அஃபிஷியல். அதை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க காலேஜில், இல்லைன்னா பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த COA ரெஜிஸ்ட்ரேஷன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். லைக் வந்து இன்ஸ்டாகிராமில் இப்போ நம்ம நேம் இருக்கும், பட் அஃபிஷியல்னு ப்ளூ டிக் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அஃபிஷியல். பட் இப்போ இன்ஸ்டாகிராமில் காசு கொடுத்துலாம் வாங்க முடியும். பட் அதாவது கான்செப்ட் இதுதான். ஸோ ஒரு அஃபிஷியலாக நம்மளை வந்து காட்டக்கூடியது COA ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ இது என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணுன்ற ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஃபர்மேஷன். ஸோ அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இந்த COA ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னால நம்ம என்னென்ன விஷயம்லாம் ரெடியா வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பர்த் சர்டிஃபிகேட், அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், 10th 12th மார்க் ஷீட், டிப்ளமோ பண்ணியிருந்தா டிப்ளமோ மார்க் ஷீட் அண்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்து 10th செமஸ்டர் வரைக்கும் கொடுக்கப்பட்ட மார்க் ஷீட் வந்து வச்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த COA ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னால நம்மள்ட்ட என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்றத நம்ம ரெடியா வச்சுக்கணும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 கேட்டகரி இருக்கு. ஒன்னு வந்து நான் இப்பதான் ஆர்க்கிடெக்சர் கோர்ஸ் முடிச்சிருக்கேன், ஸோ எனக்கு வந்து டிகிரி வரதுக்கு 1 இயர் ஆகும் அப்படின்றவங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியுமானா எஸ் யூ கேன் டூ. ஸோ அது எப்படி அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அண்ட் வந்து என்கிட்ட டிகிரி எல்லாமே இருக்கு, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜரையும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ தான் நான் முடிச்சிருக்கேன், 1 இயர் ஆகும் அப்படின்ற, ஐ மீன் 1 இயர் கழிச்சு தான் எனக்கு டிகிரி கிடைக்கும் அப்படின்ற கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ நீங்கள் COA ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னா, பர்த் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், 10th 12th மார்க் ஷீட், டிப்ளமோ பண்ணியிருந்தீங்கன்னா டிப்ளமோ மார்க் ஷீட், அப்புறம் ஃபர்ஸ்ட்ல இருந்து 10th செமஸ்டர் வரைக்கும் கொடுக்கப்பட்ட செமஸ்டர் மார்க் ஷீட், அப்புறம் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும். இது எல்லாமே ஒரிஜினலும் வச்சிருக்கணும் அண்ட் அட்டஸ்டேஷனும் பண்ணி வச்சிருக்கணும். அட்டஸ்டேஷன் காப்பியும் நீங்கள் வந்து எடுத்து வச்சிருக்கணும். சரி, இதுக்கப்புறம் வந்து இப்போ இல்லை நான் வந்து என்கிட்ட டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கு, ஸோ நான் என்னெல்லாம் எடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னா, சேம் பர்த் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், 10th 12th மார்க் ஷீட், டிப்ளமோ பண்ணியிருந்தீங்கன்னா டிப்ளமோ மார்க் ஷீட், அப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட் அண்ட் வந்து கன்சாலிடேட் சர்டிஃபிகேட். இதை வந்து நீங்க ஒரிஜினலும் வச்சிருக்கணும், அப்புறம் அட்டஸ்டேஷனும் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து ஹார்ட் காப்பியா வச்சிருப்பீங்க. இப்போ சாஃப்ட் காப்பியா, அதாவது என்னெல்லாம் வந்து நீங்க ஆன்லைன்ல ஸ்கேன் பண்ணி டாக்குமெண்டா வச்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து 2 கேட்டகரி பீப்புளுக்குமே தான். ஸோ என்னெல்லாம் வந்து நீங்க சாஃப்ட் காப்பியா வச்சிருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய ஃபோட்டோ, ஒரு கலர் ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் உங்களோட சிக்னேச்சர் ஒரு ஒயிட் பேப்பரில் நீங்கள் வந்து சைன் பண்ணி அதை வந்து நீங்கள் ஃபோட்டோ காப்பியாக வச்சுருக்கணும். அப்புறம் உங்களோட ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட், இல்லைன்னா டிகிரி சர்டிஃபிகேட் அண்டு கன்சாலிடேட் சர்டிஃபிகேட். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும் டாக்குமெண்ட்டாக. ஸோ இதில் வந்து ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர் இந்த 2, அதாவது உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் அப்புறம் வந்து சிக்னேச்சரும் வந்து 5லேருந்து 10 கேபிக்குள்ளே வந்து இருக்கணும். இதுக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது. சைஸ் 5லேருந்து 10 கேபி தான் இருக்கணும். அண்ட் வந்து ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், இல்லை டிகிரி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், கன்சாலிடேட் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து 100 கேபிக்குள்ளே இருக்கணும். எதுவுமே வந்து எம்பியில் இருக்கக்கூடாது, எல்லாமே வந்து கேபியில் இருக்கணும். ஸோ சைஸ் வந்து கேபியில் தான் இருக்கணும். ஸோ இதை வந்து எப்படி நான் கேபி ஆக்குறது? நான் நார்மல் ஃபோட்டோ எடுத்தாலோ ஸ்கேன் பண்ணாலோ அது வந்து எம்பி ஆயிடுது. எப்படி கன்வெர்ட் பண்ணால் நீங்கள் ஆன்லைனில் பண்ணலாம். அதை விட பெஸ்ட்டு ஈஸியான வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப்பில் இதோட இமேஜ் சைஸை வந்து நீங்கள் கம்மி பண்ண முடியும். இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் சேவ் பண்ணும்போது கம்மியான சைஸில் வந்து அது சேவ் ஆகும். ஸோ அது மூலியமாக நீங்கள் எம்பியை கேபிக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம எடுத்து ரெடியாக வச்சுக்கணும். இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இப்போ ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஸோ ரிஜிஸ்டர் பண்ண போகிற வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா www.coa.edu.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வச்சு நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் COA ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிற நாம ஃபஸ்ட்டு வந்து COA அப்ளிகண்ட் ஆகணும். அந்த அப்ளிகண்ட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, இது வந்து ப்ரொசீஜர் நேமு. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வெப்சைட்டில் போனதுக்கப்புறம் லாகின் கிளிக் பண்ணிங்கன்னா
அதில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். அப்புறம் சைன்இன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி சைன்இன்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் உங்களுடைய என்ரோல் நம்பர், காலேஜில் உங்களுக்கு என்ரோல் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ அந்த என்ரோல் நம்பரை நீங்கள் வந்து அங்கே என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த இயர் காலேஜில் அட்மிஷன் போட்டீங்க அப்படின்ற, அதாவது காலேஜ் வந்து முடிச்சுட்டு வந்த இயர் கிடையாது, காலேஜில் அட்மிஷன் போட்டீங்க அப்படின்ற இயரை வந்து அதில் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடி அண்டு ஃபோன் நம்பர் இந்த ரெண்டையுமே வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அந்த டேப்லேயே கீழே ஓடிபின்னு இருக்கும். உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் அதில் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து சிஓஏக்கு அப்ளிகண்ட் ஆகிட்டீங்க, அதாவது அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்றதுக்கு ரெடி ஆகிட்டீங்கன்றது. ஸோ இது வந்து கன்ஃபர்மேஷனாக உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வரும். ஸோ அந்த மெயிலில் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை எடுத்துகிட்டு வந்து சேம் இதே வெப்சைட் www.coa.edu.in இந்த வெப்சைட்க்கு லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு மறுபடியும் லாகின் கொடுத்தீங்கன்னா அங்கே யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குல்ல, ஸோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டில் இதை நீங்கள் போட்டு உள்ளே லாகின் பண்ணணும். அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து மாற்றணும்னா மாற்றிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவங்க கொடுத்த பாஸ்வேர்டை விட நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் உள்ள லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்கள் என்ரோல் நம்பர் வச்சு வரும். உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், அந்த காலேஜ், இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே, ஒரு அட்ரஸ் எல்லாமே. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அங்கே என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ, எதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணியிருக்காங்க, எதெல்லாம் ஃபில் பண்ணலையோ அதெல்லாம் பார்த்து கவனமாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் அதில் அப்லோட் பண்ணணும். என்னெல்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் உங்களோட சிக்னேச்சர், அண்ட் தென் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட், ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் ஆர் கன்சாலிடேட் சர்டிஃபிகேட். ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நம்ம சொன்ன மாதிரி அந்த கேபி சைஸில் இருக்குல்ல, ஸோ அந்த டாக்குமெண்ட்டை இதில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேமெண்ட் ப்ராசஸ்க்கு போகும். இந்த பேமெண்ட் வந்து 600 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 600 வந்து நீங்கள் உங்களோட கார்டு வச்சே அங்கே நீங்கள் ஈஸியாக பே பண்ணிக்க முடியும். ஸோ இதோட சிஓஏ ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டால் இல்லை, இனிமே தான் நிறையா பண்ணணும். என்ன அப்படின்னா, ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே நம்ம வந்து பண்ணிட்டோம், பேமெண்ட் வரைக்கும் நம்ம பண்ணியாச்சு. ஸோ கன்ஃபர்மேஷன் பேஜ் நமக்கு வந்துருச்சு. ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் பேஜ் வந்து பாண்ட் பேப்பரில் A4ல் கலர் பிரிண்ட் வந்து எடுத்துக்கணும். ஸோ அதில் வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து போட்டுக்கணும். ஸோ அந்த கலர் பிரிண்ட்டில் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அந்த இடத்துல ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக், அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எங்கேயாவது விட்டுருந்தீங்க, அட்ரஸ்லையோ நேம்லேயோ விட்டுருந்தீங்க அப்படின்னா, ஸோ அதை ரவுண்ட் பண்ணி உங்களோட ஒரிஜினல் நேம், அதாவது அந்த ஸ்பெல்லிங் கரெக்ஷனை வந்து பக்கத்தில் எழுதிட்டு அதில் வந்து ஒரு சிக்னேச்சர் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது போக இந்த ஓவரால் கலர் பிரிண்ட் அவுட்டில் நீங்கள் சிக்னேச்சர் போட்டுக்கணும். போட்டுட்டு ஆர்டர் வைஸ் நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணணும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் பிரிண்ட்டு, அதுக்கப்புறம் பர்த் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், 10th 12th மார்க் ஷீட், டிப்ளமோ இருந்தால் டிப்ளமோ மார்க் ஷீட், அண்டு ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேருந்து 10th செமஸ்டர் வரைக்கும் உள்ள மார்க் ஷீட், அப்புறம் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் ஆர் டிகிரி சர்டிஃபிகேட், கன்சாலிடேட் சர்டிஃபிகேட். ஸோ இது எல்லாமே ஒரிஜினல். ஸோ இந்த ஒரிஜினல் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ப்ராப்பராக இந்த ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி ஒரு பின் பண்ணி அதை ஸ்டாம்ப்லர் பண்ணி இதை வந்து நீங்கள் கொரியர் போஸ்ட் அனுப்பணும். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ரிஜிஸ்டர் கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர், இந்தியா ஹேபிடேட் சென்டர், டெல்லி. ஸோ இதோட கம்ப்ளீட் அட்ரஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து கொரியர் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் கொரியர் பண்ணீங்கன்னா ஒரு 1 மந்த்லேருந்து ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளே உங்களுக்கு உங்களோட சிஓஏ ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே ப்ராப்பராக வெரிஃபை ஆகி இந்த சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு திரும்ப கிடச்சிடும். ஸோ சேம் கொரியரில் தான். ஸோ இதில் வந்து 1.5 மந்த்துக்குள்ளே, அதாவது 1 மந்த்லேருந்து 1.5 மந்த்துக்குள்ளேயே உங்களோட சிஓஏ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து எல்லாமே ப்ராப்பராக இருந்துச்சு, இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே ப்ராப்பராக வச்சுருந்தீங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா 1.5 மந்த்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வரும். அந்த மெயிலில் உங்களோட சிஓஏ நம்பர் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதான் வந்து உங்கள் அஃபிஷியல் நம்பர். இதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த நம்பர் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது போக வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளே உங்களுக்கு திரும்ப உங்களோட சர்டிஃபிகேட் உங்ககிட்டயே வந்துடும் கொரியர் மூலயமா. சரி, இது வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டாக இருக்குது, இது வந்து சேஃபாக இல்லையான்ற ஒரு டவுட் இருக்குது, இப்போ நான் வந்து கொரியர் பண்ணுறத விட ஆல்டரான விஷயம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் இருக்குது. நீங்கள் வந்து இதை டைரெக்டாக டெல்லியில் இந்த ஆஃபீஸ்லேயே நீங்கள் வந்து கொண்டு போய் சப்மிட் பண்ணலாம். ஹெட் ஆஃபீஸ்லேயே நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஸோ அந்த ஆஃபீஸர் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் அந்த ஆஃபீஸ்லேயே போய் இதை நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா அப்பயும் வந்து உங்களுக்கு உடனே வந்து கிளாரிஃபை பண்ண மாட்டாங்க. ஒரு 1 or 3 மந்த்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுட்டு திரும்ப உங்களுக்கு வந்து அதை கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் 1.5 மந்த்ஸில் உங்களுக்கு மெயில் ஐடியில் தான் உங்களோட சிஓஏ நம்பர் வரும். என்ன நம்மளோட கொரியர் வந்து ப்ராப்பராக போச்சா இல்லையான்றதுக்கான ஒரு பயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நேரடியாக கூட கொடுக்கலாம். என்ன உங்களோட கொரியர் வந்து ப்ராப்பராக போச்சா இல்லையான்றது ஒரு பயம் இருக்குது அப்படின்னா நேரடியாக போய் கொடுக்கலாம். இதான் வந்து இன்னொரு ஆப்ஷன். பட் என்னதான் இருந்தாலும் 1 மந்த்லேருந்து 3 மந்த் வரைக்கும் டைம் எடுக்க தான் செய்யும் எல்லா வெரிஃபிகேஷனும் ப்ராப்பராக முடிகிறதுக்கு. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய சிஓஐ நம்பர் உங்களுக்கு வந்துடும்.
ஸோ அதை வச்சு நீங்கள் உங்களோட ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து COA ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஒரு ப்ரொசீஜர், ஸ்டெப் பை ஸ்டெப்பான ப்ரொசீஜர். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஆக்டரோட வீடு வந்து பிரச்சனையாக சொல்லி, அதாவது வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற பிரச்சனைன்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தோம். அதில் கூட அவங்க சொல்லியிருந்தது என்னன்னா, இந்த மாதிரி ஃபாரின்ல வந்து அவங்க ஆர்கிடெக்சர் முடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து கிளைண்ட் COA வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்களா, உங்கள் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். COA ரெஜிஸ்டர் பண்ணி பண்ணுறது தான் லீகலான ஒரு ப்ராசஸ். ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்கள் உங்களோட காலேஜ் முடிச்சதுமே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னு என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக் பற்றி இன்ஃபர்மேஷன்னா அது என்னன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ் யாராவது ஆர்கிடெக்சர் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் எப்படி வந்து COA ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Until then, bye from Architect Lingesh.